வெல்கம் பேக் டு டான் வ்ளாக் கைஸ். என்னடா இவன் அடுப்பெல்லாம் பற்ற வச்சு ஏதோ பண்ணுறானேன்னு பார்க்குறீங்களா? அதுதாங்க நான் சொல்ல போகிறேன். என்ன ஆச்சுன்னா, நான் மத்தியானமாக ஏந்திச்சேன். எங்கள் அம்மா வந்து காலையில் ஒரு சமையல் செஞ்சாங்க. ஆனால் அதை என்னால் சாப்பிட முடியல. ஆனால் நான் மத்தியானத்துக்கு அதை தான் சாப்பிட போகிறேன். அது கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் 2 முட்டையை உடச்சி விட்டு அதில் கொஞ்சம் ரைஸு, அது என்ன ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ரைஸ் பலவுன்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக உப்பு தூவி சூடு பண்ணி நல்லா சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். அதை தான் நான் பண்ண போகிறேன். இனி எப்பயுமே இந்த முட்டை உடச்சி விட்றப்போ ஒரே சிக்கலாக இருக்குங்க. உங்களுக்கு அதே மாதிரி இருக்குமா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன மாதிரி பசங்க எல்லார் வீட்லேயும் இருப்பாங்கன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஏன்னா அவங்களால கொடுத்த சாப்பாடை சாப்பிட முடியாது. அவங்களாச்சும் ஏதாச்சும் பண்ணி சாப்பிட்டு போய் சந்தோஷமாக இருக்கட்டுமே. வீட்டு சாப்பாடு சாப்பிட்ற வரைக்கும் உடம்பு நல்லது தானே, என்ன சொல்கிறீங்க? உங்கள் வீட்டில் இந்த மாதிரி யாராச்சும் பசங்க இருக்காங்களா? அப்படி இருந்தால் அவங்க பேரை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவை வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. வெறும் பலவில் வந்து முட்டையை உடச்சி விட்டு நல்லா சூடு பண்ணி சாப்பிட்டேன். வீட்டு சாப்பாடு வந்து எந்த மாதிரி சாப்பிட்டாலும் உடம்புக்கு கெடுதல் இல்லைங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நிறைய வீடியோஸை பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் அழுத்தி ஆல்ல போட்டுக்கோங்க.